முதல்ல திரு ரஞ்சித் ஐயாவிற்கும் அவர்களுடைய எல்லா வாலண்டியர்ஸ்க்கும் என் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த அனுபவம் ரொம்ப வித்தியாசமாக இருந்தது. ஏன்னா காலையிலேருந்து சாயந்தரம் வரையும் பல வருடங்கள் கழித்து நான் மொபைல் ஃபோன் எடுக்காமல் அட்டன் பண்ண ஒரு செஷன் இது தான். மொபைல் ஃபோன்லேருந்து ரொம்ப டிட்டாச்சாக இருந்தேன். அதுவே ரொம்ப வித்தியாசமான அனுபவமாக இருந்தது. பேசிக்காக நினைக்கிற மூச்சு பயிற்சி எவ்வளோ முக்கியமானதுங்கிறது இப்போ தான் கற்றுக்கிட்டோம். இதோட பலன்கள் எப்போ தெரியும் அப்படின்னா பயிற்சி பிரயோகம் பண்ண தான் தெரியுன்றது. ஸோ ரொம்ப நல்லா இருந்தது. ரொம்ப ஒரு வித்தியாசமான அனுபவங்களாக இருந்தது. கிட்டத்தட்ட தரையில் உட்காந்தே இந்த மாதிரி பயிற்சியில் ஈடுபட்டு பல வருடங்கள் ஆயிடுச்சு. இந்த மாதிரி இது பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. கார்ப்பரேட் லைஃப் ஸ்ட்ரெஸ்லேருந்து இது விலகி இந்த மாதிரி ஒரு புது அனுபவம் கிடைச்சது. ரொம்ப ஒரு கான்ஃபிடெண்ட்டாக இருக்குது. ஸோ அடுத்தடுத்து ஏதாவது பயிற்சி வகுப்புகள் இருந்ததுன்னா அதில் நான் கலந்துக்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்றேன். இதுக்கு ஏற்பாடு செஞ்ச எல்லாருக்கும் நன்றியை தெரிஞ்சுக்கிறேன். நான் ரஞ்சித் ஐயா உட்பட எல்லாம். தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குரு உரு சிந்தித்தல் தானே. குருவே சரணம். வணக்கம், நான் உங்கள் ஆத்ம நண்பன் பேசுகிறேன். பிரம்மஸ்ரீ தவத்திரு திருச்சிற்றம்பல சாது சித்தர் என்னோட குருநாதர் அவர்களுடைய மலர் பாதங்களை வணங்குறேன். நம்ம எல்லாரும் இரவு தூக்கத்துக்கு போகிறோம். தூங்கி எழுந்து காலையில் கண் விழிச்சு இந்த உலகத்துக்குள்ளே வர்றதுக்கு முன்னாடி நம்ம மனமும் உடலும் உயிர் சக்தியும் எப்படி இருக்குது அப்படிங்கிறத ஒவ்வொருத்தரும் செல்ஃப் எவாலுவேஷன், சுய மதிப்பீடு பண்ணி பார்த்தா கொஞ்சம் பேர் என்ன சொல்கிறாங்க, எனக்கு காலையில் எழுந்திருக்கிறது ரொம்ப சுறுசுறுப்பாக இருக்குது, ஆனால் மனசு ஒரு மாதிரி இருக்குது. ஆனால் கொஞ்சம் பேர் எனக்கு காலையில் எந்திரிச்சாலே என்னமோ மாதிரி இருக்குது, என்னோட உடம்பும் என்னோட மனசும் ஒரு சுறுசுறுப்பு இல்லாத தன்மையில் இருக்குது, கஷ்டமாக இருக்குது, அந்த நாளை ஆரம்பிக்கிறது எனக்கு என்னமோ மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போது இந்த ரெண்டு தரப்பில் சதவீதப்படி பார்த்தா முதல் சொன்ன மக்களோட சதவீதம் ரொம்ப கம்மியாகவும், நான் ரெண்டாவது சொன்ன மக்களோட சதவீதம் ரொம்ப அதிகமாக இருக்குது. இப்போ ரொம்ப ஆழ்ந்த தூக்கத்துக்கு போகணும், கனவுகள் இல்லாத ஆழ்ந்த நித்திரைக்குள்ள ஒருத்தங்க போகணும் அப்படின்னா அவங்க உடலும் மனமும் நல்லா இருக்கணும், நிம்மதியாக இருக்கணும். அப்போ தான் அதுக்கு போக முடியும். அப்போ தான் அதிகாலை எழுந்திருக்கும் போது சுறுசுறுப்பாக, ஆரோக்கியமாக, சந்தோஷமாக அந்த நாளை கடக்கக்கூடிய எல்லா திறமைகளையும் அந்த உடலும் மனமும் உயிர் சக்தியும் கொண்டு இருக்கும். சரி, இன்னைக்கு மறைமுகமாக இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஒரு சக்தியை பற்றி தான் நான் பேச போகிறேன். அந்த சக்தி மனிதனோட உடலையும் மனதையும் உயிர் சக்தியும் எப்படி பாதிக்குது. யோகிகள் ஞானிகள் எல்லாம் இந்த மறைமுக சக்தியை சரியாக உபயோகப்படுத்தினாங்க. அதை உபயோகப்படுத்துறதுக்கான டெக்னிக்கை சொல்லி கொடுத்தாங்க. இரவு தூங்க போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் பண்ணக்கூடிய ஒரு சில விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையவே மாற்றப்போகுது அப்படிங்கிறத யோகிகள் நல்லா தெரிஞ்சு வச்சுருந்தாங்க. இப்போது இரவுன்னு சொல்கிறதுக்கு முன்னாடி, அதுக்கு முன்னாடி இருக்கிற அந்தி நேரங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான நேரமாக யோக கலாச்சாரத்தில் கருதப்படுது. சூரியன் அஸ்தமனம் ஆகக்கூடிய அந்த நேரம் பகலில் இருந்து இரவு போகக்கூடிய ஒரு மாற்றம் நிகழக்கூடிய நேரமாக இருக்குது. அந்த இடத்துல ஒரு மறைமுக சக்தி எல்லா மனிதர்களோட உடலையும் மனதையும் உயிர் சக்தியும் ஆளுது அப்படின்னு யோகிகள் கண்டுபிடிச்சாங்க. இப்போ அந்தி மாலை நேரம்னாலே நம்ம வீட்டில் பூஜை புனஸ்காரங்கள் பண்ணுறது, விளக்கேற்றுறது, மந்திரங்களை பாராயணம் பண்ணுறது, தியானம் பண்ணுறது, யோகாசனங்களில் ஈடுபடுறது, நல்ல செயல்களில் ஈடுபடுறது, இந்த விஷயங்களெல்லாம் ஏன் யோகிகள் கொண்டு வந்தாங்க அப்படின்னா இது சாதாரண நேரம் அல்லங்க. இந்த நேரம் ஒரு ஆன்மீக நுழைவாயிலாக இருக்குது. ஒரு சிலருக்கு மட்டும்தான் இந்த நேரத்தோட முக்கியத்துவமும் அதனோட சக்தி முறையும் தெரிஞ்சிருக்குது. அதனால் அந்த நேரம் எந்த ஒரு செயலையும் ஈடுபடாமல் ஆன்மீக சிந்தனையாகவும் தெய்வீக நுழைவாயிலாக இருக்கக்கூடிய அந்த நேரத்தை உபயோகப்படுத்தி யோகங்கள், தவங்கள், மந்திர ஜபம், இந்த மாதிரி நிறைய விஷயங்களை பண்ணாங்க. சில வீடுகளில் இன்னுமே சாம்பிராணி புகைவை அந்த சூரிய அஸ்தமனத்தப்ப வீடு முழுவதும் போடுவாங்க. பஜனை பாடல்களை பாட விடுவாங்க. எல்லாரையும் ஒரு அறையில் உட்கார வச்சு கீர்த்தனைகளை பாட வைப்பாங்க. இது எதுக்கு அப்படின்னா இந்த மாற்றம் நேரம் இருக்குது பார்த்தீங்களா, அதாவது பகலில் இருந்து இரவாக மாறக்கூடிய அந்த நேரம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த நேரம் ஒவ்வொரு மனிதனோட மனதையும் ஈஸியாக கலைக்கக்கூடிய நேரம்னு சொல்கிறாங்க. ஆன்மீகத்தில் இந்த நேரம் ரொம்ப முக்கியமாக கருதப்பட்டாலும் சில மனிதர்களுக்கு இந்த நேரம்
ஒரு நல்லா இல்லாத நேரமாக இருக்குது. ஏன்னா அதனோட முக்கியத்துவத்தை அவங்க தெரியாமல் உபயோகப்படுத்தாமல் இருக்கிறனால தான் அப்படி தெரியுது. இதை சரியான முறையில் உபயோகப்படுத்தணும்னா கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையில் நினைக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் நடக்கிறது 100% சாத்தியம். சரி, இப்போ இந்த அந்தி மாலை நேரம் அதனோட முக்கியத்துவம் என்னன்னா, இப்போ யோகிகள்லாம் பார்த்தீங்கன்னா காவி உடை அணிஞ்சிருப்பாங்க. அவங்க வேஷ்டி ஆகட்டும், மேலே போடக்கூடிய துண்டாகட்டும், இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ரகசியமே இதுதாங்க. நீங்கள் சூரிய உதயத்தப்பவும் சூரிய அஸ்தமனத்தப்பவும் நீங்கள் வானத்தை பார்க்கும்போது காவி கலரில் அந்த வானம் இருக்கும். இந்த இடம் தான் ஒரு போர்ட்டலுங்கிறாங்க, ஒரு நுழைவாயில், ஆன்மீக மர்ம நுழைவாயில்ங்கிறாங்க. அதை சித்தரிக்கும் வகையில் தான் யோகி ஞானிகள் எல்லாமே தங்களோட உடைய காவி நிறத்தில் மாற்றினாங்க. இப்போ எப்படி ஒரு பெரிய அரண்மனையை காவல் காக்கிறவங்க ஒரு செட்டு காவல் காத்துட்டு இருப்பாங்க, இன்னொரு செட்டு வருவாங்க, ஒரு பேட்ச் முடிஞ்சு இன்னொரு பேட்ச் வருவாங்க. அப்போ அவங்க ஆயுதங்கள் எல்லாம் கீழே வச்சுட்டு கீழே வெளியே போவாங்க. அதுக்கப்புறம் இவங்க போய் அந்த ஆயுதங்களை கையேந்தி மேலே காவலுக்கு நிற்பாங்க. அவங்க ஆயுதங்களை கையிலிருந்து கீழே இறக்கி வைக்கிற நேரம் அந்த இடத்துல பாதுகாப்பு இல்லாமல் இருக்கிற சமயம் பார்த்து எதிரி நாட்டுக்காரன் படையெடுத்து திடீர்னு வருவான். ஸோ பலவீனமான இருக்கிற நேரம்னு சொல்லி வருவான். அதே மாதிரி இந்த உலகத்தில் பகல்ல இருந்து இரவா மாறக்கூடிய அந்த கொஞ்ச நேரம், இந்த அந்தி நேரம்னு சொல்லக்கூடிய நேரம் பாசிட்டிவா பார்த்தாலும் நெகட்டிவாகவும் பார்க்கப்படுது. ஏன்னா நம்ம மனிதனோட மனம் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்குதோ அந்த அளவுக்கு அந்த நேரத்தை நம்மளால உபயோகப்படுத்த முடியும். உங்க மனம் பலவீனமா இருந்ததுன்னா உங்களோட வாழ்க்கை பலவீனமாகும். உங்க மனம் ஸ்ட்ராங்கா இருந்ததுன்னா உங்க வாழ்க்கை ஸ்ட்ராங் ஆகும். சரி, இப்போ அதை நம்ம என்ன பண்ணலாம், எப்படி உபயோகப்படுத்தலாம் அப்படின்னா, ஒவ்வொரு இரவுக்கும் போறதுக்கு முன்னாடி ஒவ்வொரு உயிர்களும், இந்த உலகத்தில் வாழக்கூடிய ஒவ்வொரு உயிர்களும் கண்டிப்பா இந்த அந்தி நேரத்தை கடந்து தான் போகுது. இப்போ அந்த அந்தி நேரத்தில் நமக்கு ஒரு ப்ரிப்பரேஷன் ஸ்டேஜ் மாதிரி இருக்குது. இந்த சமயங்களில் காலையிலேருந்து வேலை செஞ்சுருப்போம், காலையிலேருந்து என்னமோ எண்ணங்களை சிந்திச்சிருப்போம், என்னென்னமோ திட்டமிடுதலில் போயிருப்போம், சமூக ஊடகங்களில் மனங்களை செலுத்தியிருப்போம், தேவையில்லாத எண்ணங்கள், வாக்குவாதங்கள், பிரச்சனை, போராட்டம், இதையெல்லாம் சந்திச்சுட்டு தான் காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் நம்மளோட மனத்தையும் உடம்பையும் உயிர் சக்தியும் ஈடுபடுத்திட்டு இருக்கிறோம். ஸோ இயற்கையாகவே இந்த அந்தி நேரங்கிறது நம்மளோட மனமாகட்டும், நம்ம எண்ணங்களாகட்டும், நம்ம உயிர் சக்தி ஆகட்டும் கொஞ்சம் அமைதியாகக்கூடிய தன்மையில் இருக்குது. ஆனால் அந்த சமயத்தில் நம்மளோட இப்போ இருக்கக்கூடிய மக்களோட வாழ்க்கை எப்படி இருக்குது அப்படின்னா, தேவையில்லாத விவாதங்கள், நாளைக்கு என்ன பண்ண போகிறோங்கிற திட்டமிடுதல், அவசரமாக சில முடிவுகள் எடுக்கிறது, அன்பானவர்கள் கூட வாக்குவாதம் பண்ணுறது, டிவியில் ரொம்ப நேரம் இருக்கிறது, திரையரங்குகளுக்கு போகிறது, கேளிக்கைகளுக்கு போகிறது அப்படின்னு இந்த ரகசிய நேரத்தை உபயோகப்படுத்தாமல் இதுக்கு பதிலாக தேவையில்லாத விஷயங்களை உபயோகப்படுத்திக்கிட்டு இருக்கும்போது மனிதன் இந்த பொன்னான ஒரு யோக நேரத்தை அவன் இழக்கிறான். அப்போ இரவு தூங்க போறதுக்கு முன்னாடி இந்த மனமும் உடலும் உயிர் சக்தியும் அமைதி அடையக்கூடிய நேரத்தை நீங்கள் இந்த மாதிரி நல்ல வழிகளில் பயன்படுத்தணும். அப்போ சூரிய அஸ்தமனத்தப்ப நம்ம வீட்டில் பூஜை அறையில் விளக்கேற்றி வைக்கலாம், சாம்பிராணி போட்டு நல்ல ஒரு தெய்வீக நறுமணத்தை பரப்பலாம், நல்ல பஜனை பாடல்கள் போடலாம், இல்லை நம்மள பாடல்கள் பாடலாம், ஒரு மந்திர ஜபத்தில் ஈடுபடலாம், தியானத்தில் ஈடுபடலாம், யோகத்தில் ஈடுபடலாம், யோகாசனங்கள் பண்ணலாம், குருவோட வார்த்தைகளை கேட்கலாம், கம்பராமாயணம் படிக்கலாம், மகாபாரதம் படிக்கலாம், கீதை படிக்கலாம், குரான் படிக்கலாம், நல்ல டிஸ்கோர்சஸ் கேட்கலாம். எப்படி உங்களோட மனதையும் உடலையும் உயிர் சக்தியும் பாசிட்டிவ் வைப்ரேஷனுக்கு நீங்கள் ஆட்படுத்துறீங்களோ அந்த அளவுக்கு அது பெருகக்கூடிய தன்மையில் இருக்கும். இதெல்லாம் நீங்கள் பண்ணினதுக்கு அப்புறம் உங்களோட டின்னரை முடிச்சுட்டு, இயர்லி டின்னரை முடிச்சுட்டு, அதாவது இரவு உணவை முடிச்சுட்டு நீங்கள் படுக்கைக்கு போகும் பொழுது அங்கே பண்ண வேண்டிய முக்கியமான விஷயத்தை நீங்கள் கவனமாக கேளுங்க. ஒவ்வொருவரும் இந்த அந்தி நேரத்தில் இந்த வேலையெல்லாம் பண்ணிட்டு, இதில் ஏதோ ஒரு வேலை பண்ணிட்டு அமைதியாக ஆனந்தமாக சாப்பிட்ற சாப்பாட்டுக்கு நன்றி சொல்லிட்டு ஒரு 7-7:30 அவங்க சாப்பாட்டை முடிச்சுட்டு நீங்கள் படுக்கைக்கு போகிறதுக்கு முன்னாடி தயவு செஞ்சு காலையிலிருந்து சாயந்தரம் வரைக்கும் பண்ண எந்த விஷயத்தையும் மனசில் வச்சுக்காதீங்க. நான் காலையில் இப்படி பண்ணினேன் அதனால் இது நடந்துருச்சு, அப்படி பண்ணினேன் அதனால் இது நடந்துருச்சு அப்படிங்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயத்தை நீங்கள் அனலைசிஸ் பண்ணாதீங்க, பகுப்பாய்வு பண்ணாதீங்க. அதை அப்படியே விட்டுருங்க. என்ன நடந்ததோ அது நன்றாக நடந்தது, நல்லாமல் நடக்காமல் இருந்தாலும் பரவாயில்ல, அதை விட்டுருங்க. இன்னொன்று, நாளைக்கு இப்படி தான் நடக்க போகுது, அப்படி தான் நடக்க போகுது அப்படின்னு பிளான் பண்ணாதீங்க, ஃபோர்காஸ்டிங் பண்ணாதீங்க, அதையும் விட்டுருங்க. நீங்கள் காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் பண்ணக்கூடிய அந்த செயல்கள்லையோ எண்ணங்கள்லையோ ஏதோ ஒரு விளைவுகள் வந்தாலோ அந்த விளைவு இப்படி வந்துருச்சு அதனால் நாளைக்கு அப்படி நடக்க போகுது அப்படின்னு நினைக்காதீங்க. லெட் இட் பி, நடந்தது நடந்ததாகவே இருக்கட்டும். அதை எல்லாம் மூட்டை கட்டி எரிச்சு தூக்கி வீசிட்டு, எப்படி நீங்கள் சாயந்தரம் தீபம் ஏற்றும் போது அந்த தீபத்தில் எப்படி ஒரு ஒளி வருதோ அந்த மாதிரி இருளெல்லாம் போய் ஒரு ஒளி வந்த மாதிரி மனசில் நினச்சிட்டு நீங்கள் நிம்மதியாக சாப்பிட்டுட்டு படுக்கைக்கு போக முன்னாடி அந்த படுக்கையில் உட்காந்துட்டு அமைதியாக
ஒரு 5லிருந்து 15 நிமிஷம் வரைக்கும் உங்களோட மூச்சை இயல்பாக கவனிங்க. நீங்கள் எந்த பிரயத்தனம் பண்ண வேண்டாம், நீங்கள் எந்த யோகாசனம் பண்ண வேண்டாம், எந்த முயற்சியும் பண்ண வேண்டாம். வெறுமனே முதுகெலும்பை நேராக உட்கார வச்சு நீங்கள் அமைதியாக கண்களை மூடி சாந்தமாக பொறுமையாக கருணை உள்ளத்தோட அந்த மூச்சை கவனிங்க. அந்த மூச்சோட இணைஞ்சிருங்க. நீங்கள் எதுவும் பண்ண வேண்டாம். அதுக்கப்புறம் நான் சொல்லித்தரக்கூடிய இந்த அஃபர்மேஷன்ஸை நீங்கள் வாய் விட்டோ இல்லை மனதால் சொன்னீங்கன்னா ரொம்ப 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 நல்லது. ஏன்னா கிராட்டிடியூட், நன்றி உணர்வோட, ஒரு கருணை உணர்வோட, அன்போட, அமைதியோட, ஆனந்தத்தோட அந்த இரவுக்குள்ள நீங்க நுழையிறது அடுத்த நாளையோட உங்களோட கர்மாவை முடிவு பண்ணுன்னு சொல்லி யோகிகள் சொல்றாங்க. நீங்க இன்று இரவு விதைக்கக்கூடியது ரோஜா செடியோட விதைகளா இல்ல முள் செடியோட விதைகளா அப்படிங்கிறது உங்க கையிலையும். ஒவ்வொரு நாளும் இந்த பிரபஞ்சம் விட்டுருது. நம்ம வீண் வாக்குவாதம், ரொம்ப நேரம் மொபைல் நோண்டுறது, டிவி பார்க்கறது, வாக்குவாதம் பண்றது, பேசுறது, சண்டை போடுறது, இந்த விஷயங்கள் எல்லாம் எடுத்துட்டு நம்ம இரவு படுக்கைக்கு போகும்போது அடுத்த நாள் உங்க கர்மா இப்படித்தான் வடிவமைக்கப்படுதுன்னு இந்த யோகிகள் சொல்றாங்க. இப்ப பாருங்க, சாதாரணமாவே ஒரு கணவன் மனைவியா இருக்கட்டும், அம்மா அப்பா ஏதோ ஒரு வாத விவாதம் பண்ணி சண்டை போட்டுட்டு அந்த நைட்டு படுத்தீங்கன்னா அடுத்த நாள் காலையில பாருங்க அதே உணர்வு இருக்கும். இவ கூட நம்ம ஏன் பேசணும், அவங்க கூட நம்ம ஏன் பேசணும், அவங்க பதிலுக்கு இந்த மாதிரி பண்ணணும் அப்படிங்கிற விஷயங்கள் நம்ம மனசுல வரும். அப்ப நீங்க என்ன விதைக்கிறீங்களோ அடுத்த நாள் காலையில வரும். அதனால இந்த விஷயங்கள் எல்லாம் தள்ளி வச்சுட்டு நான் சொல்லக்கூடிய இந்த அஃபர்மேஷன்ஸை மனசார சொல்லணும். அஃபர்மேஷன் சொல்றது அப்படின்னா வெறும் வாயளவுல எனக்கு எல்லாம் கிடைச்சிருச்சு, நான் நல்லா இருக்கேன் இப்படின்னு சொன்னா பத்தாது. மனதால நீங்க அதுக்குள்ளேயே கரைஞ்சு போற அளவுக்கு கருணையுள்ளத்தோட சொல்லும் போது இந்த பிரபஞ்சம் இவன் நல்ல விதைகளை விதைக்கிறான், இவனுக்கு நாளைக்கு மலர்களை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி அது ப்ரிப்பேர் ஆகும். இங்க பாருங்க, ஒவ்வொரு நாள் இரவும் இந்த மண்ணு, இந்த நிலம் உங்க கையில இருக்குது, அதுல விதைக்கக்கூடிய விதைகள். முதல் விஷயம் என்னன்னா, பிரபஞ்சத்திற்கு நன்றி. உங்க கைகளை இந்த மாதிரி மேல வச்சுட்டு 3 முறை வாய் விட்டு சொன்னாலும் பரவாயில்ல, மனசுல சொன்னாலும் பரவாயில்ல, பிரபஞ்சத்திற்கு நன்றி, பிரபஞ்சத்திற்கு நன்றி, பிரபஞ்சத்திற்கு நன்றி இப்படி சொல்லிட்டு அதுக்கப்புறம் நீங்க சொல்லக்கூடிய முக்கியமான விஷயம், உங்களை செல்ஃப் ஹக் பண்ணிட்டு உங்களை நீங்களே கட்டி பிடிச்சிட்டு குனிஞ்சு பார்த்து என் உடலுக்கு நன்றி இதை 3 தடவை சொல்லணும். என் மனதிற்கு நன்றி இதை 3 தடவை சொல்லணும். என் உயிருக்கு நன்றி இதை 3 தடவை சொல்லணும். அப்புறம் என்ன சொல்லணும்னா, என்னை சுற்றி நேர்மறை சக்திகளே சூழ்ந்துள்ளன அப்படின்னு சொல்லணும். அதுக்கப்புறம் கடைசியா பிரபஞ்ச சக்தி என்னுள் நிரம்பி வழிகிறது அப்படிங்கிறத 3 தடவை சொல்லணும். அதுக்கப்புறம் பிரபஞ்ச சக்தியானது என் உடம்பில் உள்ள நோய் நொடிகள், வலி, வேதனை, இந்த பிரச்சனைகள் எல்லாம் என்னோட மூச்சோட வெளிமூச்சில் அப்படியே வெளியே தள்ளுது அப்படின்னு நினைக்கணும். இது பண்ணினதுக்கு அப்புறம், அதாவது 5லிருந்து 15 நிமிஷம் வரைக்கும் மூச்சை கவனிக்கிறீங்க. அதுக்கப்புறம் இந்த அஃபர்மேஷன்ஸ் பண்றீங்க. அதுக்கப்புறம் அமைதியா கண்ணை மூடி ஒரு 5லிருந்து 10 நிமிஷம் வரைக்கும் அமைதியா உட்காந்துட்டு இடது பக்கம் கை வச்சு இடது பக்கம் சாரிஞ்சு நீங்க அப்படியே படுத்தீங்க அப்படின்னா ஆழ்ந்த தூக்கத்துக்கு போவீங்க. இப்ப நீங்க என்ன விதைக்கிறீங்களோ அது காலையில எழுந்திருக்கும் போது அந்த மலர்கள் வரும். அந்த மலர்களை பறிச்சுட்டு அந்த நாளை நீங்க அருமையா கொண்டு போகலாம். 21 நாள் நான் சொல்லக்கூடிய இந்த அந்தி வேளையில நடக்கக்கூடிய அற்புதமான யோகா விஷயத்தை நீங்க பண்ணுனீங்கன்னா, 21 நாள் தொடர்ந்து பண்ணுனீங்கன்னா கண்டிப்பா நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அது நடக்கக்கூடிய சந்தர்ப்பம் 100% இருக்குது. எல்லாரும் இதை முயற்சி பண்ணி பாருங்க. குருவருளும் திருவருளும் உங்களுக்கு துணை நிற்கட்டும்னு சொல்லிட்டு இன்னொரு நல்ல சந்தர்ப்பத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், குருவே சரணம்.